வணக்கம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் 6. ராகு பகவான் கும்பத்திலே இருக்கிறார். சார் 6 கிரகம் சேர்ந்துருக்கான் சார், என்ன சார் நீங்கள்? எல்லாம் குரு பகவான் பார்வை இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து கொள்ளலாம். வழிபாடு நாங்கள் சொல்லிடுறோம், அதற்கான வழிபாட்டை சொல்லிடுறோம், ஒன்றும் சிரமங்கள் கிடையாது. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இந்த சனிக்கிழமை எப்படி இருக்கிறது? மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 7.5 சனிக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும். உங்கள் பிரபலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் ஓம் சனைச்சரணே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு உளுந்து வடை, இட்லி, தோசை, உளுந்து இருக்கணும் அதில், நீங்கள் கொடுக்குறதுல சாப்பாட்டில் கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இன்றைக்கு இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சனி பகவான் இன்னும் 2 வருடத்திற்கு உதவி செய்ய போகிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. சூப்பர். இன்னைக்கும் நாள் வெற்றி. உங்கள் பிரபலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை நீலம். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் ஓம் சனைச்சரணே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு உளுந்து வடை, இட்லி, தோசை, உளுந்து இருக்கணும் அதில், நீங்கள் கொடுக்குறதுல சாப்பாட்டில் கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இன்றைக்கு இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சனிப்பெயர்ச்சி பரவாயில்ல. இன்னைக்கு பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும். ஏன்? திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு, ராகுக்கு தலைவி அம்மன். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு மேற்கு, நீலம், பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஓம் ஓம் சனைச்சரணே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு உளுந்து வடை, இட்லி, தோசை, உளுந்து இருக்கணும் அதில், நீங்கள் கொடுக்குறதுல சாப்பாட்டில் கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இன்றைக்கு இல்லாமற் போகும். கடகராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. பூச நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டுருணும். ஏன்? பூசத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள் இல்லை, ஆனால் அஷ்டம சனி விலகிருச்சு, அது சூப்பர். ஆமாம், அது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வகையிலையும் முன்னேற்றம் உண்டு. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரணே போற்றி, சாயாதேவியே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் இந்திர நீலம்ங்கிற பகுதி காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்தணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கு வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதமான வாழ்க்கை, உயர்வு, நிம்மதி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. ஆனால் அஷ்டமசனி ஆரம்பித்திருக்கிறது, ஜாக்கிரதை. எல்லாவற்றிலும் நிதானம், பொறுமை. இன்னைக்கு நாள் சூப்பரோ சூப்பர், வெற்றி. ஏகப்பட்ட பொறாமை உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள ஓம் லம்போதரனே போற்றி, லலிதாம்பிகையே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி, இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு உளுந்து கலந்த உணவு கொடுங்க. இட்லி, தோசை, உளுந்து வடை, இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. கண்டச்சனி வேற, 7ஆம் இடத்து சனி வேற. எனவே பொறுமை, நிதானம், விட்டு கொடுக்கணும். பேசுறது பணிவாக இருக்கணும், ஜாக்கிரதை. செய்கிறதெல்லாம் சரின்னு தோணும், ஆனால் தப்பாக இருக்கும், பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு, பச்சை.
காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் இந்திர நீலம்ங்கிற பகுதி காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. துளாராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், பிரமாதமான முன்னேற்றம். சனி பகவான் உதவி செய்ய போகிற இன்னும் 2 வருஷத்துக்கு 3 ராசிகளில் உங்கள் தொன்று பிரமாதம். கலகிறீங்க, நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமை உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள ஓம் லம்போதரனே போற்றி, லலிதாம்பிகையே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு உளுந்து கலந்த உணவு கொடுங்க. இட்லி, தோசை, உளுந்து வடை இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், வீண் செலவில்லை, கவலை இல்லை, உயர்வு, சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. மொத்தத்தில் இன்றைக்கி நல்ல நாள். அர்த்தாஷ்டம சனி வேற விலகிடுச்சு. சூப்பரோ சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட பொறாமை உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள ஓம் லம்போதரனே போற்றி, லலிதாம்பிகையே போற்றி, கத்ரு தேவியே போற்றி, கார்கோடகனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு உளுந்து கலந்த உணவு கொடுங்க. இட்லி, தோசை, உளுந்து வடை இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. ஏங்க? சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பு நல்லதாக தெரியும், நல்லது தப்பாக தெரியும். ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். அர்த்தாஷ்டம சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு. 4ல் சனி, எனவே கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. இன்னைக்கும் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை தான் உங்களுக்கு நல்ல நாள். ஆமாம், முன்னாடியே சொல்லிடுறோம். 3 நட்சத்திரத்துக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 1 3 நட்சத்திரத்துக்கும் சனி ஞாயிறு 2 நாளும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் இந்திர நீலம்ங்கிற பகுதி காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு. 7.5 சனி வேறு விலகிடுச்சு. கில்லி கலகுறீங்க, பிரமாதம். ஆமாம், எங்கள் கண்ணே பட்டுரும். இன்னும் 2 வருஷத்துக்கு 3 ராசிகளுக்கு தான் சனி உதவி. அதில் ஒன்று உங்களுது. அப்புறம் என்ன, வாழ்ந்துட்டு போங்க, கலகுங்க, எங்கள் கண்ணே போட்டுரும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சிகன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு நீல நிற துணி, கருப்பு நிற துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகிராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசில். ராகவேந்திரரை பற்றி படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ராசியை விட்டு சனி விலகிட்டாரு, அதுவே பெருசு. மொத்தத்தில் சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சதயத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும். சதயத்திற்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு, ராகுவினுடைய தலைவி அம்மன். ஆம், சிகன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு நீல நிற துணி, கருப்பு நிற துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகிராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசில். ராகவேந்திரரை பற்றி படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி.
மீனராசிக்கார நேயர்களை ராசிக்கே சனி வந்திருக்கிறார், குருவோட வீடு, அதனால் தொல்லைகள் குறைவு, நிம்மதி அதிகம். இன்னைக்கு நாள் சூப்பராக இருக்குது, வெற்றி உயர்வு சந்தோஷம். கலகிறீங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. உத்தரட்டாதியில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுங்க. உத்தரட்டாதியினுடைய தலைவர் சனிக்கிழமையினுடைய தலைவர் சனி, சனிக்கு தலைவர் விநாயகர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சிகன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு நீல நிற துணி, கருப்பு நிற துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகிராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசில். ராகவேந்திரரை பற்றி படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. காக்கைக்கு இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களை சனி பெயர்ச்சிற விரைவில் வர இருக்கிறது. துலாம், மகரம், ரிஷபம் இந்த 3 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறாருன்னு சொல்லிட்டோம். 6 கிரகங்கள் சேர்க்கை இருப்பதனால பாதிப்பு ஒன்றுமில்லை. குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. எனவே ஒன்றுமில்லை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.